ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோன்னு சொல்கிறாங்க. ஆனால் படத்தை பார்த்துட்டேன், ரஜினி கேமியோன்னு சொல்கிறது தப்பு. இந்த படத்தில் ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காரு. இந்த லால் சலாம் படத்தோட 3 டேஸ்க்கான வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்க்கலாம். ரிலீஸ் ஆன 3 டேஸில் தமிழ்நாட்டில் மட்டுமே 10.25 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.55 crore, ஓவர்சீஸில் 8.15 crore. இந்த படம் 3 டேஸில் வேர்ல்டு வைடாக 20.95 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படம் ஃபைனலாக எந்த மாதிரி கலெக்ஷன் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஜித்தன் ரமேஷ் நடிப்பில் போன வருஷம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் ரூட் நம்பர் 19. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 16 இந்த படத்தை அமேசான் பிரைமில் ப்ரீமியர் பண்ணுறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்து SK21 ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி சேர்ந்து நடிக்கிற படம். இந்த SK21 படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்காக ஒரு டீசர் எஸ்டர்டே வந்திருந்தது. இந்த டீசர் வந்த பிறகு இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே எகிரி இருக்கு. நம்ம சிவகார்த்திகேயன் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்கு. நம்ம SKக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட் மூவியாக அமைய போகுது. நம்ம சிவகார்த்திகேயன் ஃபிட்னஸ் வைஸாக நல்லாவே உடம்பை ஏற்றிருக்காரு. SK21 படத்தோட டைட்டில் டீசரை வர பிப்ரவரி 16 சாயந்தரம் 5 PM லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்து வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்தை கார்த்திக் யோகி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சந்தானம் மற்றும் மேகா ஆகாஷ் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. வடக்குப்பட்டி ராமசாமி கிட்டத்தட்ட தமிழ்நாடுல 10 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வடக்குப்பட்டி ராமசாமி படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை இன்னும் யாரும் வாங்கலை. மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ் வாங்க தான் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வர மார்ச் 1 வீக்கில் OTTல ப்ரீமியர் பண்ணுவாங்க.